ஆன்மீனேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தினம் பயந்து இன்று எனக்கு நல்ல தினங்களை கொண்டாடிக்கின்றோம். எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களை கூறியபடி அந்த 4 ஆட்சியாளர்கள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். இன்று 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 வியாழன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். சிந்தனை நேரம் பொறிச்சொல். இன்றைய நாளுக்கான பாமோ பொறிச்சொல் ஆக வருகின்றது கொடி. கொடி கோனா டீனா, கொக்குக்கு வர கோனா டீனா, கொடி என்பது பொறிச்சொல். அதனைத் தொடர்ந்து சந்தி சிந்தி தொடர்ந்து கவிதை நேரம். இன்றைய தட்டி கொடுப்பு தொகுப்போடு வருகின்றார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். நவுலா சிவனானர்கள் சுகனமாக இருக்கிறார். கௌரி விஜயர்கள் சுகனமாக இருக்கிறார்கள். எல்லோரும் சுகமிட்டு ஓடி வரட்டும். ஆகவே தொகுப்போடு நானும் செல்வி அக்காவுமாக இணைந்து கவிதை நேரத்தை தொகுத்து வழங்க இருக்கின்றோம் எனும் கூறியபடி மாலை நிகழ்ச்சியால் வளமை போலவே இன்று 4:30 ஆரம்பித்துக் கொள்ளும். ஆரம்பமாகின்ற சிந்தனை நேரம். ரஜினி அக்கா வணக்கம். வாங்க. வணக்கம் பாணிகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம். புகழ்பெற்ற புனித அன்னை திரேசாவின் இறைவன் மீதுள்ள ஆழ்ந்த அன்பினால் வறுமையில் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டாற்றும் வாழ்ந்து அனைவருக்கும் ஏழை எளியோர்களுக்கும் ஒரு நல்ல சமாரியனாக மாறினேன். உமது இரக்கமுள்ள பார்வையும் அன்பான கைகளும் தாழ்ந்த நிலையிலிருந்த இறைவன் மக்களை தேடி கண்டுபிடித்து தழுவி அவர்களுக்கு சிறந்த பராமரிப்பையும் தரமான வாழ்வையும் வழங்கியது. அன்பால் நிரப்பப்பட்ட உமது சாதாரண தொடுதல் கோடிக்கணக்கான இதயங்களை மாற்றியது. பிரச்சனைகளால் துன்புறும் அனைவர் மீதும் உமது இரக்கமுள்ள பார்வை பட்டு உமது பரிந்துரையால் எங்களுக்கு இறைவனின் ஆறுதலையும் பாதுகாப்பையும் பெற்றுத்தார். நாங்கள் முழு இதயத்தோடும் ஆன்மாவோடும் அன்பு செய்யவும் எங்கள் சகோதரங்களுக்கு வழியாக தொண்டாற்றி அவர்களுக்கு வந்த காணிக்கையாக மாற செய்தார்கள். நாம் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய பண்ணியறோம். இதோ இப்போது நாங்கள் கேட்கும் விண்ணப்பங்கள் இறைவனின் இரக்கத்தால் பெற்றுத்தார். ஓ அன்னையே, பிள்ளை நான் அல்லவோ, என்னை நீர் கையினர்களாய் உத்தமி எம்மை பெற்றதாயிலும் மிக்க அன்புள்ள உண்மை நம்பினோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். பாலம்பேர் பிள்ளையோட வணக்கம். இனிமையான காலை வணக்கம். உமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? வணக்கம். நலம் உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் அதே நலம் உற்சாகமா இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கள் இந்த நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமோத்தின் அதிபர் எங்களோட அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவர் தம் துணைவியார் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயகத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் எசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்கள் தினம் நிரப்பி ஆசிரிக்க முடியும் சொல்லிக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சம்பள்ளி வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ இன்றைக்கு துறையிலக்கன் சகோதரி 344 சொல்லிக்கொண்டு ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதுல 1-இருந்து 38 மட்டும் ஒரே வார்த்தை இருக்கு. நான் 1-இருந்து 11 மட்டும் வாசிக்கிறேன். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-இருந்து 11 முடிய. பழைய ஏற்பாட்டில 840ஆவது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சப்பிரதிவாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசனிடத்திற்கு இரட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, புறவோ பெலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி
அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லச் சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விடப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகிசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டார். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவிடத்துக்கு சேனாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த விட்டாது. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய், நீ தப்புவாயோ. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய், நீ தப்புவாயோ. என் தொடர்ச்சி சகோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று எம்மை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க எம்மை கண்டவிதம் பெரியது, உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்கே உரியதே, ஒருவருக்கே உரியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் எம் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் எம்மை வணைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் எம் தலையை உயர்த்தியதே, எம் தலையை உயர்த்தியதே. தகப்பனே, மீண்டும் ஒரு முறை நாளை கடத்த நிர்வகிக்காக நான் செலுத்துவோம் ராஜா. எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகள் ராஜா, எல்லோரையும் ஆசிர்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாய்களுக்கு நன்றி செலுத்துவோம் தகப்பனே. மற்றும் தகப்பனே, ஒரு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ, இல்லை இருக்கின்றார்களோ, கடவாணிகள் வழியை போய் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களோடு உங்களோட சமூகம் கூடவே செல்ல வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரும் கூடவே செல்லுகிறார் ராஜா. குறைந்த மக்கள் மூலம் எந்த தீங்களோ விபத்துக்களோ ஆபத்துக்களோ எந்த கொள்ளைகளோ அல்லது அணுகாத வண்ணம் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜ். அப்படி நீங்கள் தினமும் பாதுகாத்து வர்றமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீ கூடவே இருந்து பாதுகாப்பாக அழுத்த போறமைக்காக கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திரன் தகப்பனே, தொடர்ந்து எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க எடுத்துக்க ராஜா. மற்றும் தகப்பனே, ஒரு நாள் சத்ருவானவன் உங்க பிள்ளைகள் கண்களை கட்டி வச்சுக்கான் ராஜா. அதிலிருந்து உங்க பிள்ளைகளை விடுவிக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அப்பா, எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்புங்க ராஜா. அப்பா, தகப்பனே, சத்ருவான பிடியிலிருந்து உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அல்லேலூயா, சோத்திரம் தகப்பனே. அப்பா,
ஒரு ஆத்மா கூட தகப்பனே நரகத்துக்கு போகப்படாத ராஜா. எல்லோரும் உங்களோட பிள்ளைகள் ராஜா. எல்லோருக்கும் ரட்சிப்பாரு வரைக்கும் எபிக்கிறேன் தகப்பனே. நல்லவர் வல்லவர் போதுமானவர். எல்லோரும் ரட்சிகராஜா. பொல்லாத சத்துருவம் அனுப்படி இன்னும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறாச்சு. கோடி நன்றாஜா. அதில் விடுவீங்க தகப்பனே. சோத்திரம் நன்றி ஆண்டவர். எல்லோருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை தந்தீங்கராஜ். ஆசீர்வதிங்க. உங்களுக்கு பரிசுத்தமிழ் இருந்தத்தினால ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க வேண்டிய ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க வல்லத்தை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி. கலங்க வேண்டாம். கடவுள் எப்பவும் நம்ம பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் தான். நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். தியான் சார் வணக்கம். வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி முன்னோர்களுக்கு எனக்கு பாங்குறது எங்க இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாதிகளும் குடிகட்டு அஞ்சு மந்தி தியானேசர். இன்று பொதுக்காலத்தின் 22ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை 753வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. மனிதர்களான நாம் அன்றாடம் பாடுபட்டு உழைக்கின்றோம். ஆனால் அதற்குரிய பலன்தான் நமக்கு கிடைப்பதில்லை. இந்திய நற்செய்தியில் பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்கின்றார். இப்பகுதி நமக்கு 3 முக்கிய செய்திகளை முன்வைக்கின்றது. முதலாவதாக, வாழ்க்கையில் தோல்வி இழப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் நாம் நமது விருப்பத்தின்படி நடக்கின்ற போது நமக்கு தோல்விதான் மிஞ்சுகின்றது. 2வதாக, பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வலையை போடுகின்றார். அதுவும் பகல் வேளை. அப்போது அங்கே அதிசயம் நிகழ்கின்றது. இங்கே ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, மனிதர்களாக நாம் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. மாறாக கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகின்றது. 3வதாக, வலை கிழிகின்ற அளவுக்கு மீன்கள் கிடைப்பதை அறிய முடிகின்றது. ஆண்டவர் எங்கே இருக்கின்றாரோ அங்கே மீதியானவை கிடைப்பதை அறிய முடிகின்றது. எனவே நாமும் ஆண்டவரின் சொற்படி நடக்கும்போது அளப்பரிய ஆசிரியரை பெறுவோம். நல்வாழ்வு வாழ்ந்து நடப்போமாக. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி கூறுகின்றோம். உண்மை வழியை உலகிற்கு காட்ட உலகத்தில் அன்பாய் இரக்கத்தில் திரட்ட அக இருள் அகற்றி இறையருள் புகுத்த அன்புடமளித்தோம் எம்மையே உமக்கு. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி. போயிட்டு ஓடி வாங்கோ. ஏன் களைச்சிக்கிறீங்க? ஊசி ஓட்ட வாணி. ஓ நேற்று அது கொஞ்சம் காய்ச்சல். ஓ சொன்ன 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லி திருப்பி போகணும். வர சொன்ன வாண்டைக்கு இருக்கா பார்க்குறேன். இப்போ கிளினிக்கா? கிளினிக்கில் பாருங்க, ஃபேமிலி டாக்டர்ஸ். சரி பார்த்துட்டு வாங்க. ஓகே. நேரம் இதுக்கு 10:30 தானே கப்பையும். அதில் ஒரு டீ ஒன்றை குடிச்சிட்டு வழிபடுங்க. நன்றி நன்றி வணக்கம். டேவிட்டண்ணா வணக்கம். பாருங்க. மண்ணுலகம் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையது என்கின்றார் திருப்பாடலாசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம். நலம் உற்சாகம். நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சிலிருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1699, பொதுக்காலம் 22ஆம் வாரம். இன்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித அன்னை திரேசா, அதாவது கல்கத்தா அன்னை திரேசா என்று அழைப்பார்கள், அவர்களை நினைவு கூறுகின்றது. ஆகவே
இன்றைய நாளிலே அன்னையை முகமைப்படுத்தும்படியாக ஒரு சில வரிகள். கொல்கத்தா நகர் அன்னை தெரேசா 1910 ஆண்டிலிருந்து 1997 வரை அன்பின் பணியாளர் சபையை நிறுவிய இவர் கல்கத்தா நகர வீதிகளில் ஏழைகளாக இருப்பவர்களுக்கு மத்தியில் பணி செய்தார். இவருக்கு 1979 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசும் 2016 ஆண்டு புனிதர் பட்டமும் திருச்சபையினால் கொடுக்கப்பட்டது. இயற்கை அன்னையின் இடுப்பில் இப்படி பச்சை முந்தானையாக பதுங்கி இருக்கும் யூகோஸ்லேவியாதான் அந்த மண். ஒரு தீவிலிருந்து உலகெங்கும் காலனி ஆதிக்கத்திற்கு கண்ணி வைத்து கால் பரப்பி உலக வரலாற்றின் உரிய மாறுதல்களுக்கெல்லாம் நடுநாயமாக விளங்கிய ஐரோப்பா கண்டத்தில் உள்ள கிழக்கு கடற்கரை நாடுகள்தான் அல்பேனியா மற்றும் அடிமை ஆதிக்கத்திலிருந்து விலகிய யூகோஸ்லேவியா. அந்த யூகோஸ்லேவியாவின் இஸ்காப்சே நகரில் நிக்கோலா திரானா என்ற அல்பேனிய நாட்டைச் சேர்ந்த தம்பதியருக்கு 1910 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 26 நாள் 3வது ஒரு பெண் குழந்தையாக பிறந்தது இந்த அன்னை தெரேசா. அன்னை திரானாவின் அடிவைத்து சீதனமாக சிறையெடுக்கப்பட்ட 3வது குழந்தைதான் அக்னஸ் கொன்சாகா பொஜாக்சியு என்று. இதுதான் அன்னை தெரேசாவின் இயற்பெயர். முல்லை அவிழ்ப்பாக பிள்ளை சிரிப்பாய் கொள்ளை மனப்போடு இருந்தாள் கொன்சாகா என்கிற அல்பேனிய சொல்லை அருந்தமிழில் பெயர்த்து பார்த்தால் அரும்பு என்றே அர்த்தப்படும். அதுதான் வீட்டில் அவளை அழைத்த செல்ல பெயர். தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த இளம் வயதிலே தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தவள் ஒரு புனித கன்னிகையாக மாறி இறைவனுக்கு தொண்டு செய்யும் அந்த சபையிலே சேர்ந்தவள். பின்பு இந்தியாவிற்கு செல்லுகின்றாள். அந்த கல்கத்தா நகரில் இருந்த அனைத்து தொழுநோயாளிகளையும் அரவணைத்து குப்பமேடலே பதுங்கி இருந்த அந்த சின்னம் சிறு சிறுவர்களையும் எடுத்து தனது அரவணைப்பிலே வளர்க்கின்றாள். ஆகவே ஒரு கவிஞன் கூறும் வார்த்தையானது, வான்வெளியில் வடுக்களை விதைத்த வண்ணப்பறவையாய் எனது மனவழியெங்கும் பூமலை பொழிந்துவிட்டு பூமியின் தேவதையே, பெற்ற தாயைப்போல் உன்னை பெரிது வைக்கின்றேன், உன்னிடம் கற்ற சேயாய் கைதொழுகின்றேன். அன்னையே, இன்னும் உன்னை வாழ்த்துவதற்கு மொழியை தேடாது, என் விழிகள் மூடாது. உனது புனித உடல் புதைந்து போன அந்த நிலத்திய நிலப்பரப்பின் மீது இது சத்தியம் தாயே என்று சொல்லி அவை பற்றிய அந்த ஒரு வார்த்தைகளை விதைத்து கொண்டு சென்றிருக்கிறார் அந்த கவிஞர். ஆகவே அன்னை தெரேசாவின் வழி என்னவென்றால், ஏழைகளை அன்பு செய்து அரவணைத்து அவர்களுடன் நட்புறவாடி தன்னுடைய இறுதி வாழ்க்கையை தேடிக்கொண்டதுதான். இது நமக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் என்பது. நீதி, நியாயம், இரக்கம், பரிவு, பாசம், பந்தனம் ஆகியவற்றை தாங்கிய அந்த அன்னை தெரேசா இறுதியாக அச்சேஷ்ட பட்டம், அதாவது புனித பட்டத்தை பெற்று என்பது உண்மையிலேயே நாம் வியக்க வேண்டியது ஒன்றுதான். ஆகவே அன்பான உறவுகளே, நம்மை கண்மணி போல் காக்கும் படைத்தவரை நாம் புகழ்ந்து பாடும். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் களித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. சீவிய தேவனு கஞ்சிடுவோம், அவருக்கு அன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அன்பும் நட்பும் வெங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். ஆம் அன்பான உறவுகளே, அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் என்ற இந்த வார்த்தைகளை இன்றைய நாளிலே நம்முடன் வாழ்ந்துவிட்டு சென்ற அன்னை தெரேசாவுக்காக நாம் அர்ப்பணிப்போம். அதே போல நாமும் வாழ முயற்சிப்போம். வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா, என் பின்னே வாருங்கள்,
நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் கடவுளின் வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் இருக்க கண்டார். மீனவர்களோ படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் ஏறி கரையில் இருந்து சற்றே தள்ளச் சொல்லி அமர்ந்து கொண்டு படகிலிருந்தே கூட்டத்திற்கு போதிக்கலானார். பேசி முடிந்ததும் சீமோனிடம், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க வலைகளை போடுங்கள் என்று கூறுகின்றார் இயேசு. அதற்கு சீமோன் ராயப்பர், குருவே, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொல்லை நம்பி வலைகளை போடுகிறேன் என்றார். அவ்வாறு செய்ததும் ஏராளமான மீன்களை வளைத்து பிடித்தனர். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் தோழர்களுக்கு சைகை காட்டி உதவிக்கு வருமாறு அழைத்தனர். அவர்களும் வந்து படகுகள் 2ஐயும் நிரப்ப அவை மூழ்குவன போல் இருந்தன. இதைக் கண்ட சீமோன் ராயப்பர் இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, பாவியேனை விட்டு அகலும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் அகப்பட்ட மீன்பாட்டை கண்டு திகிலுற்றனர். சீமோனுடைய கூட்டாளிகளான சுபதேயுவின் மக்கள் யாகப்பரும் அருளப்பரும் அவ்வாறே திகிலுற்றனர். இயேசுவோ சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இன்று முதல் நீ மனிதர்களை பிடிப்பவன் ஆவாய் என்றார். அவர்கள் படகுகளை விட்டு கரை சேர்ந்ததும் யாவற்றையும் துறந்து இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்னிக்கவும். இன்றைய நற்சிந்தனையிலே 3 விடயங்கள் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. முதலாவது சீமோனின் பதில். குருவே, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொல்லை நம்பி வலைகளை போடுகிறேன் என்றார். இரண்டாவதாக, ஆண்டவரே, பாவியனை விட்டு அகலும் என்கின்றார். மூன்றாவதாக, நமது ஆண்டவர் ஆகிய இயேசு கூறிய வார்த்தை, அஞ்சாதே, இன்று முதல் நீ மனிதர்களை பிடிப்பவனாவாய் என்றார். அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே அன்னை தெரேசாவை, அவருடைய வாழ்க்கை முறைகளையும் நினைவு கூர்ந்த நாம் இன்றைய நாளிலே நமது ஆண்டவராகிய இயேசுவின் அந்த நற்செய்தி வார்த்தைகளுக்கு நாம் செல்லுவோம். தேர்தல் நேரங்களில் சுவர்களிலும் சுவரொட்டிகளிலும் விளம்பர பலகைகளிலும் அடிக்கடி வாசிக்கின்ற வாசகங்கள் அம்மா அழைக்கின்றார், ஐயா அழைக்கின்றார், அண்ணன் அழைக்கின்றார் என்கின்ற தலைவர்களின் தேர்தல் அழைத்தல்கள் தான். இத்தகைய இன்றைய அழைத்தல்களை நாம் நமது மண்ணிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தேடாமல் கெட்ட கடன், கேளாமல் கெட்ட வாழ்க்கை என்று சொல்லி, கேளாமல் கெட்ட கடன், தேடாமல் கெட்ட வாழ்க்கை என்று சொல்லி நம் முன்னோர்கள் கூற கேள்விப்பட்டிருக்கின்றோம். எமது தாய் மண்ணிலே மக்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், இந்த அடக்குமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு நடக்கக்கூடிய பயங்கரவாத சம்பவங்கள், நாளாந்த பொழுதிலும் நடக்கக்கூடிய ஊழல்கள், மருத்துவ வியாபாரங்கள், மருத்துவ மாபியாக்கள், அரசியல் ஊழல், பெரும் ஊழல்வாதிகள், இப்படியாக அந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஆம், இந்த தேர்தல் எதற்காக? ஜனநாயகம் ஜனநாயகம் என்று சொல்லி ஓங்கி கதறும் அந்த தலைவர்கள் உண்மையிலேயே ஜனநாயகத்தின்படி நடக்கின்றார்களா என்கின்றார். அது இல்லை என்றுதான் பதிலாகும். 70 வருடத்துக்கும் மேலாக அடக்கி ஒடுக்கி படுகின்ற எமது இனம் இன்று வாழ்க்கையின் விளிம்பில் நடமாடி கொண்டிருக்கின்றது, தள்ளாடி கொண்டிருக்கின்றது என்பதுதான் இன்றைய நிலையாகும். ஆகவே இந்த நாட்களிலே தேடி வருகின்றார்கள்.
எனக்கு உங்கள் வாக்குகளை போடுங்கள், உங்களுடைய அன்பான வாக்குகளை போடுங்கள், பொன்னான வாக்குகளை போடுங்கள். ஆனால் இந்த பொன்னான வாக்குகளை போட்டவர்களுக்கு மிஞ்சுவதெல்லாம் அடக்குமுறையும் அடாவடித்தனமும் தான். மன்னிக்கோ. இத்தகைய அழைத்தலுக்கு மத்தியில் தான் இன்றைய நாளிலே இயேசு அழைக்கிறார். தான் வாழ்வதற்காக அல்ல, இந்த தரணி முழுவதற்குமே யாருடைய அழைத்தலுக்கு நாம் முக்கியம் தருகின்றோம் என்ற கேள்வியோடு உறவித்து தோள் கொடுப்பதே இயேசுவின் உண்மையான சீடத்துவமாகும். இது மீன்பிடிக்கும் தொழிலல்ல, மாறாக மனிதர்களை ஒன்றிணைக்கும் இறை அனுபவமாகும். மன உறுதியோடும் பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பவர்களுக்கு இறை அழைத்தலின் மேன்மை உணர்த்தப்படுகின்றது. அழைத்தலின் மகத்துவத்தை மோயிசன் தனது விடுதலை பயண நூலிலே 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, ஏசையா இறைவாக்கினர் 6வது அதிகாரம் 1-11 வார்த்தைகளிலே, எரேமியா இறைவாக்கினர் 1:6 இறை வார்த்தைகளில் முதலில் மறுத்து பின்பு உணர்ந்து கொண்டது போல சீமோனும் மறுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். அழைத்தலை ஆழப்படுத்துகிறார். தச்சரான இயேசுவுக்கு மீனவராகிய சீமோன் கீழ்ப்படுகின்றார். முதல் சீடர்களின் அழைப்பு புதிய நம்பிக்கையின் புனித அழைப்பின் வெளிப்பாடு. அன்னை தெரேசாவும் தன்னை மறுத்து அழைப்பை ஏற்று அழைப்புக்குள்ளும் ஒரு அழைப்பை உணர்ந்து கொல்கத்தாவிற்கு வந்து வலிக்கும் அளவுக்கு இயேசுவின் பணியை தொடர்ந்தது போல நாமும் இயேசுவை பின்தொடர்கின்றோமா என்ற கேள்வி இன்று நற்சிந்தனை நற்செய்தி வழியாக கேட்கப்படுகின்றது. இன்று சிறப்பாக வாழ்க்கையை உண்மையை பாடமாக கற்றுக் கொடுக்கும் ஆசிரிய பெருமக்களின் பணி சிறக்க வேண்டும். ஆகவே இன்றைய மாதம் பன்மொழி கற்றல் ஊக்குவிப்பு மாதமாக இருக்கின்றதினாலே எல்லோரும் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று இந்த நாளிலே பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சிந்தனையில் இணைந்திருந்த பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்படும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்படுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு பன்மொழி கற்றல் ஊக்குவிப்பு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. மிக்க மிக்க நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்சர வணக்கம். வாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்கள். எப்படி உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் உங்களை பற்றி கொண்டு நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சரி, என்ன பற்றினா சரி, இப்படி இருந்தா இப்படி இருக்கும், அப்படி இருந்தா அப்படி இருக்கும். சரியா? நீங்களும் அப்படி என்றால் வாணி அழுதால் நீங்களும் அழுவீர்கள் என்ற மாதிரி. அதுதான் இப்ப சொன்னேன். நான் இப்படி இருந்தா இப்படி இருக்கோம், நீங்க அப்படிதான் அப்படி ரெடியா? போட்டிங்க ஒரு போடு பாருங்க. வணக்கம். அதே கண்ணிலையும் கண்ணீர் படிஞ்சா நமக்கும் கண்ணால கண்ணீர் கசிஞ்சிடும். பாலன் அப்போது சிரிக்கும் போது அழுதுட்டாரு. எங்க கண்ணிலையும் நிகழ்ச்சியாகத்தான் இருந்தது. அதான் சொல்றேன், உங்கள் கண்கள் நீர் வடிந்தால் எங்கள் நெஞ்சத்தில் புதிரம் வடியும். நம்ம நம்பர் அப்படி நானும் அப்படித்தானே, ஒரே நம்பர் அப்படித்தானே இருக்கும். பிரச்சனையை வச்சுட்டு மற்றவோட பிரச்சனை தூக்கி வைக்கும் தலையில. அனைவருக்கும் இனிய கால உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1474 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, உயர்ந்த நோக்கம் உள்ளவர்கள் உண்மையான நண்பர்களையும் கொண்டிருப்பார்கள். உன் நண்பர்களை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கின்றேன் என்கின்றது முதுமொழி ஒன்று. உனக்கு எத்தனை நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல், உன் வாழ்நாள் எத்தனை வருடம் என சொல்கின்றேன் என்கின்றது புதுமொழி. இறையரசு பணியை தனிப்பணியாகவும் உயரிய பணியாகவும் நோக்கமாகவும் கொண்டிருந்த இயேசு அந்த நோக்கத்தை எட்டிப்பிடிக்க நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்றார். அறிவுடன் கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதை விட இதயம் சார்ந்த நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்றார். பலவிதமான யோசனைகளை கொடுத்து விட்டு ஒதுங்கிக் கொள்ளுகின்ற நண்பர்களை விட தன் கூடவே இருந்து இன்ப துன்பத்தில் எல்லாவித பணிகளிலும் பங்கேற்க தகுதியான நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் கடலோடு போராடி உடல் வலிமை பெற்ற பேதுரு தன் தோல்வியில் தன்னை சந்தித்து தன் அன்றாட தேவையில் தனக்குதவிய இயேசுவின் முன் தன் சிறுமையை உணர்ந்து அபயம் தேடுகின்றார். இயேசு தன் அருகில் இருக்க தனக்கு தகுதி இல்லை என்கின்றார். இயேசுவோ தகுதியின்மையை உணர்வதுதான் இறையரசில் நுழைவதற்கு முதல் தகுதி என்கின்றார். பாவ நிலை உணர்ந்து மனமாற்றம் தேவை என தேடுவதே இறையரசின் நுழைவாகி.
இயேசுவை பின் செல்ல எதையும் இழக்க மனம் வேண்டும். அவரையே மீட்பராக முழு மனதுடன் ஏற்க வேண்டும். கடந்த காலத்தை பற்றி கொண்டிராமல் எதிர்காலத்தை முழுமையாய் அவர் கரத்தில் தர வேண்டும். நாமும் விசுவாசத்தோடு இறை வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது எம் வாழ்விலும் அவரது வியத்தகு செயல்களை காண்போம். ஏனெனில் உலகும் அதிலுள்ள அனைத்தும் அவருக்கு சொந்தம். அவற்றின் மீது அவர் அதிகாரம் கொண்டவராக விளங்குகின்றார். இன்று புனித அன்னை தெரேசா அவர்களின் நினைவு நாளில் இந்த அன்னையை நினைத்து ஒரு சில நிமிட துளிகளை அஞ்சலிப்போம். மனிதர்களை சந்தித்து பழக்கப்பட்ட அன்னையை மரணம் சந்திக்க ஆசைப்பட்டது. 1997 செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் அந்த கருணை கதிரவன் அணைந்து போயிற்று. இயேசுவே உன்னை நேசிக்கிறேன் என அன்னையின் உதடுகள் மெல்ல மெல்ல முணுமுணுத்தன உறையும் வரை. இந்த நூற்றாண்டின் மனிதநேய பிரமிப்பு மரணத்தை துணைக்கி அழைத்துக் கொண்டது. கல்கத்தா கலங்கிட்டு உலகத்தின் எல்லைகள் எல்லாம் கல்கத்தாவோடு சேர்ந்து கலங்கின. கோடி உதடுகள் மரித்து போகாத மரணம் செத்து போக சாபமிட்டன. அந்த ஒற்றை மெழுகுவர்த்தி ஊருக்கெல்லாம் வெளிச்சம் ஏற்றி வைத்ததும் ஏன் அதன் திரியை திருடிக் கொண்டாய்? அப்படி என்ன உயிர்த்தாக உனக்கு? எத்தனையோ கோடி உயிர்களை தின்னும் நீ இந்த ஒற்றை உயிரை மட்டுமேனும் விட்டு வைத்திருக்க கூடாதா? உயிர் பசியை கொஞ்ச நாளேனும் ஒத்தி வைத்திருக்க கூடாதா? அனாதைகளை அரவணைத்த அன்னையை இழந்து இதோ உலகமே அனாதையாய் நிற்கின்றதே என மனித மனங்கள் எல்லாம் திசைகள் முழுவதும் ஒப்பாரிகளை ஒப்புவித்தன. நிஜம் நிறைவேறி விட்டது. மரணம் நிஜம், நிஜம் நிறைவேற்றப்பட்டது. அன்பும் நிஜம். அன்னையின் மரணம் உலகையே அளவைத்தது. சாலையோர மக்கள் தங்கள் கண்களில் ஒன்றை களவாடப்பட்டது போல் துடித்தனர். அன்னை இல்லத்துக்கு முன் வந்து குவிந்த மக்களின் நொந்து போன மனம் வெந்து கொண்டிருந்தது. அன்னையின் மரணத்துக்கு பின் அன்னைக்கு புனித பட்டம் தர வேண்டும் என்றும் அன்னையின் பெயரால் அற்புதங்கள் நடப்பதாகவும் பரபரப்பு செய்திகள் பரிமாறப்பட்டன. மரணம் நேர்ந்து 5 ஆண்டுகளுக்கு பின்புதான் புனிதர் பட்டம் பற்றி பரிசீலனை நடக்கும். அன்னையின் பெயரால் 2 அற்புதங்கள் நடந்ததை சாட்சியோடு நிரூபிக்க வேண்டும். இவையெல்லாம் புனிதர் பட்டத்தின் விதிமுறைகள். மோனிகா பெஸ்டா என்னும் இந்திய பெண்ணுக்கு புற்றுநோய் அன்னையின் படத்தால் விலகியதாய் மருத்துவர்கள் சொல்ல, இன்னும் சில அற்புதங்கள் நடந்ததால் ஆவணங்கள் ரோமுக்கு விரைந்தன. புனிதர் பட்டத்தின் முன் நிலையான முத்திப்பேறு 2003 அன்னைக்கு அளிக்கப்பட்டது. அன்னையோ வாழும் போதே புனிதராய் வாழ்ந்தவர். நம் பணி அன்னையின் பணியை தொடர்வது. புனித அன்னை தெரேசா அவர்களுக்காக அவரது நினைவில் நாங்கள் முனைந்து கொண்டு இறந்தே படும் ஏழையின் பலி உமக்கு ஆகுமோ? என்றும் இணை இல்லாத தேவனே தகுதியாகுமோ? கலைந்த வாழ்வும் கவலை நெஞ்சும் கருத்தில் வரிய செயலுமே. கலைந்த வாழ்வும் கவலை நெஞ்சும் கருத்தில் வரிய செயலுமே. நிறைந்த வாழ்விலே பாடும் துயரின் நிலையிலே உம்மை உணர்ந்து புகழ்கின்றேன். என்னை வந்து அளிக்கின்றேன். இனி என் வாழ்வில் இறைவன் அருள் இனிமை காண துடிக்கின்றேன். இறந்து படும் ஏழையின் பலி உமக்கு ஆகுமோ? என்றும் விடையில்லாத தேவனே தாவூதியாகுமோ என்று
வேண்டிக்கொண்டு திருமதி வாணிமோகன் அவர்களே, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டர் சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த நாளில் வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் இந்த நாளிலே அமைதியாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று எல்லோருக்குமாக வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். அன்னை தெரேசாவிடமும் நாங்கள் நாளாண்டும் விரைஞ்சி வேண்டுவோம். அந்த அன்னையின் அருள் எங்களுக்கு கிடைக்கும் எழுந்த நம்பிக்கையோடு. உண்மைதான். மிக்க நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். டேவிட் அண்ணா இதில் சொன்னார், கேளாமல் கெட்ட கடன், மற்றது கேளாமல் கெட்ட வாழ்க்கை என்று. இல்லை, அதாவது தடுமாறி சொல்லி விட்டுட்டேன். அதாவது தேடாமல் கெட்ட உறவு, கேளாமல் கெட்ட கடன். அதுதான் அந்த உண்மையான வார்த்தை. என்னது தேடாமல் கெட்ட உறவு? உறவு வந்து தேடாமல் விட்டால் அது அப்படியே போயிடும். என்ன தேடாமல் கெட்ட உறவு? நீங்கள் இப்ப இங்க லண்டன்ல மட்டக்களப்பில் உள்ள அந்த உறவுகளை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு தேடாமல் விட்டால் ஏன் அந்த உறவுகளும் உங்களை தேடலாம் தானே? இல்ல, இப்ப உங்களுக்கு தானே நான் சொல்றேன். தேடாமல் கெட்ட உறவும், தேடாமல் கெட்ட உறவும் கேளாமல் கெட்ட கடனும் கவ்வைக்கு உதவாது என்று சொல்லுவார்கள். கேளாமல் கெட்ட கடனா? கேளாமல் கெட்ட கடன், கடனை கொடுத்து போட்டு கேட்காம விட்டா தருவாங்க. கேளாமல் கெட்ட கடனும் கேளாமல் விட்ட கடன், தேடாமல் கெட்ட உறவும் கேளாமல் விட்ட கடனும் கவ்வைக்கு உதவாது. கவ்வைண்டா? கவ்வைண்டா ஒன்றுக்கும் உதவாது. கவ்வை கவ்வைக்கு உதவாது. கவ்வைக்கு உதவாது. கவ்வைக்கு உதவாது. கவ்வை என்றா ஒன்றும் ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாது. கவ்வைக்கு உதவாது. ஆனா இப்ப மாரியல் என்ன நடக்குது? கடனை கேட்டு அடியல வாங்க போறாங்க. அடியிலே அதுக்கு மேலேயும் உயிரை அதுக்கு மேல அதான் இப்ப உயிரை கடன். அவருக்கு என்ன கடன்? வீடா? இங்க வா வந்து முதல்ல வெளியில இருந்து இங்க வா முதல்ல வீட்டையும் பறிச்சு கொடுத்த கடனை கேட்காமல் மக்கள் தத்தளிக்கின்றார்கள். அவ்வளவு ஒரு அராஜகம் கூடி போட்டுது இப்ப நாட்டுக்குள்ள. வெளிநாட்டுல இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னது காசு வீடு? எவ்வளவு கடன் கொடுத்தவர்கள் எவ்வளவு விலாசமே இல்லாம போய்விட்டார்கள் தானே. அவ்வளவுக்கு அடாவடித்தனம். கேட்டு போனா பிரச்சனை, அதோட பேசாம விட்டா நோ ப்ராப்ளம். கடன் வேண்டும் போது கையை முத்த விடுவார்களாம், கடன் கேட்கும் போது காலை வாரி விடுவார்களாம். கடன் கொடுக்க வேண்டும் போது கையை முத்த விடுவார்களாம். என்னை விட எனக்கு வேற யார் ஐயா உலகத்துல வேண்டிக் கொண்டு கையை முத்தமிட்டு போவார்களாம். கடன் கேட்க போகும்போது காலை வாரி விடுவார். காலை வாரி மட்டும் இல்ல, காலால தந்தும் விடுவார்கள். காலால தள்ளி தந்தும் பூசை தந்தும் விடுவார்கள். உலகம் ஏன் அதுதானே இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய இது, அதாவது இன்றைக்கு பணத்துக்காக, தங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக தமிழர் மக்களுடைய இன்றைக்கு அந்த அரியநேந்திரன் உண்மையிலேயே தான் ஒரு பதவிக்கு வர வேணும் என்றதிலே அவர் வெளிப்படையாக கூறிவிட்டார். வர முடியாது, பதவிக்கு வர முடியாது, ஆனால் எங்களுடைய மக்களுடைய சொலிடாரிட்டி அதை நாங்கள் உலகுக்கு காட்டுவோம். உலகுக்கு காட்டி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்ளலையோ, இருந்தாலும் இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். ஆகவே நாங்கள் எங்களுடைய உணர்வை பிரதிபலித்துவோம். இந்த சிங்கள தலைவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள், செய்ய போகின்றார்கள் என்பது. ஆகவே ஒருவரும் இந்த 3 பேரில் யாருமே இதுவரையில் உங்களுக்குள்ள பிரச்சனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை. இப்படியான ஒரு நேரத்திலே தான் தங்களுடைய பதவிக்காக யாப்பு என்கின்றார்கள். மாவே சொல்றார், தான் இது எல்லோருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு விடயம், என்னுடைய இதயத்தில இருந்து குத்தி கொண்டிருக்கிற விடயம். சட்டம் தெரிந்தவர்கள், சட்டம் பயின்றவர்கள், சட்டத்தை பற்றி நாள்தோறும் பேசிக் கொண்டு. வணக்கம். வணக்கம். சட்டம் பயின்றவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள், சட்டம் பயின்றவர்கள், சட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்கள். அதாவது தமிழர் கட்சி அதாவது தன்னுடைய நிர்வாக சபை உறுப்பினரை இழந்தே போய்விட்டது. அதாவது எதேச்சாதிகாரமாக அந்த பதவியை தொடர்ந்து, அதாவது அவர்களுக்கு ஒரு யாப்பு இருக்காம அந்த யாப்பு செல்ல காசாகி விட்டது. ஆகவே தலைவரும் இல்லை, காரியதரிசியும் இல்லை, தனாதிகாரியும் இல்லை, பொறுப்பாளரும் இல்லை, மத்திய குழு உறுப்பினரும் இல்லை. ஆகவே இன்றைக்கு ஒரு இலீகலாக, ஒரு செல்லுபடியற்றதாக அந்த நிர்வாக சபை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிர்வாக சபை தொடர்ந்து
அந்த பதவிகளை வகுத்ததற்கு காரணம் சுயநலமும் அந்த அதிகார பகிர்வும் இல்லாததுதான். ஆகவே இவர்கள் முதலில் தண்டிக்கப்பட வேண்டும். இவர் அதாவது அங்குள்ள மக்கள் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து இவர்கள் மேல் வழக்கு தொடர வேண்டும். இந்த கட்சியை தடை செய்ய வேண்டும். காரணம், அதாவது ஜாப்பை மீறி இன்றைக்கு 4-5 வருடத்துக்கு மேலாக அந்த நிர்வாக சபை உறுப்பினர்களை தெரிவு செய்யாமல் அந்த ஜாப்பை மீறி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இது சட்டத்தரணிகளுக்கும் இது உடந்தைதான், சட்டவாளர்களும் உடந்தைதான். ஆகவே இன்று தலைவர் இல்லாத நிலையில இன்றைக்கு தலைவர் என்று சொல்லி கூறுகின்றார்கள். யாருக்கு தலைவர்? ஆகவே அந்த கட்சியை அப்படியே அழித்து விட்டால் கூட பரவாயில்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்களின் மனநிலை மாறிவிட்டது. ஒரு காலம் அப்படி போனதுதான். அது நாயக்கார் தலைமையில அது சிறப்பான ஒரு முறையிலே அவரே சொல்லி போட்டுத்தான் சென்றார், உங்களை கடவுள் தான் இனி காப்பாற்ற வேணும் அப்படி என்று சொல்லி. ஆகவே இன்றைய நாளிலே பணத்துக்காக பதவிக்காக ஒருவர் வந்தால் உனக்கு மந்திரி பதவி தருவேன், அது தருவேன், இது தருவேன் என்ற, மற்றவர் உனக்கு பணம் தருவேன் என்ற, மற்றொருவர் 1.5 கோடி பணம் கேட்டுட்டு ஒருக்கா சொல்லுறார், பத்திரிகை நிறுவன மாநாட்டில் சொல்றார், நான் ஓமாம் அதை ஏற்றுக்கொண்டது சரிதான் என்ற. பிறகு அந்த காசில கொஞ்சம் பக்கம் பிரிவு வந்த உடனே சொல்றார், இல்லை அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற. மற்ற தலைவர் லண்டன்ல நிற்கிறார். என்ன வாழ்க்கையும் என்ன இதுவும் எங்கேடா உங்களோட யாப்பெல்லாம் போய்விட்டது? உங்களுடைய யாப்பு எங்கே? ஆகவே யாப்புடைய அதை மதிக்காத நீங்கள் தகுதியற்றவர்கள். இந்த தகுதியில இருந்து முழுதாக நீக்கப்பட வேண்டியவர்கள். உங்கள் மேல் பொதுநல வழக்கொன்று தொடுக்கப்பட வேண்டும். அதை சம்பந்தப்பட்டவர்கள் பொதுநலவாதிகள் அதை தொடங்க வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமும் எனது வாதம். ஆகவே ஊரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்ற முடியாது. நீங்கள் இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் இந்த உலக பந்திலே, அதாவது எமது தமிழ் மண்ணிலே நீங்கள் அரசியல் அநாதைகளாக போய்விடுவீர்கள் என்பதை எச்சரித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நாளிலே நீங்கள் தொடருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி. யாரு குத்தினாலும் அரிசாச்சாரி என்ற மாதிரி என்றது இல்லையம்மா, அரிசி மட்டுமன்றதில்ல. இது ஒரு கடைசி நேரம், கடைசி இது. அதாவது உண்மையிலேயே அந்த அவர் தனக்கு, அதாவது அரியநேந்திரன் ஒரு இதாக வர்றது இல்லை. அதாவது அரியநேந்திரன் பொறுத்தளவில் உங்களோட மண், உங்களோட இடம், உங்களோட ஏரியா, அந்த இடத்துல நடக்கக்கூடிய அத்தனை அக்கிரமங்களும் அரியநேந்திரனுக்கு தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த மண்ணில மயிலந்தனை அந்த இது நிமைச்சல் அதோடைய அங்க உள்ள அடக்குமுறைகள், அந்த மண் பிடிக்கப்பட்டு இன்றைக்கு 100% மண் இன்றைக்கு அங்கால சிங்கள மக்கள் குடியேறி கொண்டு வந்து விட்டார்கள். இங்கால தமிழ் மக்கள் இருக்கிறதற்கு ஒன்றுமே இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் அந்த அரியநேந்திரன் அந்த இதுக்கு சம்மதித்து வந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய அந்த பிரவேசத்தை இன்று எதிர்க்கக்கூடிய சில தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் அவர்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் எதற்கு அரசியல்வாதிகள்? நீங்களே சட்டத்தை யாப்பை மீறி இந்த அதாவது மாவே சேனராஜா இந்த தலைமை பதவியில இருக்கிறதுக்கு நீங்களே ஒத்துழைத்து நீங்கள் நடந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த நிர்வாக சபை என்பது உண்மையிலேயே ஒரு தகுதியற்ற ஒன்று. யாப்பை மீறியவர்கள் முழுவதுமாக இதற்கு ஒரு வழக்கு தொடர்ந்து இந்த முழுவதுமாக அழித்து விட வேண்டும் இந்த நிர்வாக சபையை. இதுதான் எங்களுடைய பொதுமக்களாகி எங்களுடைய வேண்டுகோள். ஆகவே நீங்கள் தொடருங்கள் தங்கியே. நன்றி அண்ணா. வணக்கம். சாந்தினி அவர்கள் வணக்கம். அவர் கடையில் நிற்கிறார். செல்வி அக்கா அவர் காலையிலேயே எங்கே பிஸி ஃபோனோட. நன்றி வணக்கம். நிறவுக்கு வருகிறது சிந்தனை நேரம். பொது சிந்தனையில் இருந்தால் தரலாம். இல்லை, 2 பேரும் பிஸி ஆகிவிட்டார்கள். தோமலரக்கா ஹாஸ்பிட்டல் சற்று நேரத்தில் வருவாராம் என்ற தகவலை போட்டிருந்தார். எல்லாரும் ஓடி வரட்டும்.